வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வந்த கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இன்றைக்கி தான். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி மணி வந்து 10:30 ஆகிடுச்சு. அம்மாலாம் வந்து சனிக்கிழமை நைட்டே போய் சமயபுரத்தில் வந்து தங்கிடுவாங்க. தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு அங்கே ஆற்றுப்பழத்துக்கு போகிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அம்மா மாமாலாம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு போவாங்க. நாங்கள் அப்படியே பின்னாடியே போயிடுவோம். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோவில் சுற்றி இருந்தாங்க. இந்த வருஷம் யாரும் இல்லை. என்னென்னா எங்கள் சின்ன அண்ணி வீட்டில் சின்ன அண்ணி பாப்பா தம்பி வந்து 3 பேர் வந்து காப்பு கட்டியிருக்காங்க. பெரிய அண்ணி வீட்டில் வந்து அவங்க அண்ணி வீட்டில் ஃபங்க்ஷன்ட்டு அண்ணிங்க வரல. அதனால் இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் போக போகிறோம். அங்கே வந்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் கிளம்பணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அமுதக்கா ஹாய். இவங்கெல்லாம் வந்து அக்னி செட்டி. ஓகே துணி எடுத்து வச்சுட்டேன், சலங்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ரஞ்சித்துக்கு தான் இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடணும். சரி தான். பாய். எல்லாத்துக்காகவே வேண்டுதல் இன்னைக்கு நல்லபடியாக வேண்டிக்காங்க. எங்கள் அண்ணி வர்ற சாமியெல்லாம் வந்து ஆற்று கிளம்புறாங்க. மலையரசி நம்பி வரல அவங்க வளர்மதி அக்கா வரலன்னாங்க. இவங்க முன்னா நாங்கள் பின்னாடி. இந்த அம்மா ரஞ்சிதா அம்மா போகிறாங்க. எங்க அம்மா இந்த பாரு. அம்மா கை கட்டுறோம். ஏய் இனிமேல் வர சுத்தி அங்க போயிருவாங்களா சுத்தி. இப்ப நாங்களே இங்க 5 பேர் நிக்கலையா? எங்க 5 நிக்குது. நாங்க 5 பேர் போனாலே அங்க கும்பலாயிரும். வேற என்ன அங்க நடந்துட்டே தான் இருக்காங்க. செம்ம வெயில். குழந்தை ஆப் சாரி கட்டிட்டு இவ்வளவு வெயில். அது எப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டே போகுது. இந்த அருடி மோதி சார். இப்போ எல்லோரும் வந்து வண்டியில் போயிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சூடு தாங்கலை, கால் சுடுதுன்னு சொல்லிட்டு அண்ணி எல்லாருமே வந்து வண்டியில் போயிட்டாங்க. நானும் எங்கள் அத்தை பொண்ணு தர்ஷினி சின்ன பிள்ளைல இருக்கும் போது எடுத்தது. இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா, இப்போ தான் வரா. நாங்கள் போய் அவ்வளோ கும்பல் போய் இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நானும் பாப்பாவை மட்டும் நாங்கள் செருப்பு போட்டு தான் நடந்து தாராளமாக போயிட்டுருக்கோம். குடத்தை வச்சு போயிட்டேன் எப்படியா இதெல்லாம் கொண்டு வருவாங்களா? இதெல்லாம் ஒரு மாதிரி இதுக்கெல்லாம் காசா மக்களான பிச்சு தானே. தம்பி பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கு. ஆமா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கு இந்த வருஷம். அதனாலதான் எப்போ ஒண்ணா ஒரே மாதிரி வாங்குவோம். ஒரு சில பேருக்கு முடியலங்கிறதுனால அதை பார்த்து வாங்கிருக்கு. அப்புறம் வந்து உமி தகுடு. ஆமா தகுடு தானே. அது என்ன தவிடா? தவிடு தவிடு உமி. வீட்டில் தான் இருக்கல. ஆமாம் இவங்க தான் வரல வீட்டுக்கு. அன்னைக்கு துபாய் போயாச்சு. தவிடெல்லாம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நவதானியம், அப்புறம் போடு இது, அடுத்து பால்.
அதில் ஊற்றி வச்சுக்கோ. திரவிய பொடி. திரவிய பொடி. இது லாவணிய சட்டிக்கு மாமா பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு மாமா கட்டியிருக்கோம். இதெல்லாம் போட்டு நானே எத்தனையோ வருஷம் ஆச்சு. இதோட 11 நம்ம எப்போதும் பால் ஊற்றுவீங்களா? அடுத்து வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு. வெத்தலை பாக்கு. வை 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 அப்படியே போட்டு மேலே தானே போடுறேன். தருவக்கூடாது. அது போட்டு அது மேலே உண்மையை போட்டு. இது நெல் போடலாம். அதில் நெல் போடக்கூடாது. முட்டை பிடிச்சி போட நெல் போடக்கூடாது. பொட்டுக்கல கொஞ்சம் தானே இருக்கு. அதில் நிறைய இருக்கு. மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து சொல்லி போடுறாங்க. பால் குடத்துக்கு வந்து வெறும் பால் மட்டும் இங்கே அதுவும் கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வரணும். நல்லா பால் அப்புறம் மஞ்சள் துணி எல்லாம் கொடுப்பாங்க. கையில் யாருக்கும் கொடுக்கணும் கொடுத்துரு. வேறு சாமி அங்கே வைக்கிறதா. இது வந்து வருஷம் வருஷம் எங்கள் பெரிய மாமா முருகா மாமா தான் வந்து பூ வாங்கி கொடுப்பாங்க. அக்னி செட்டிக்கு 8 மாலை வாங்கி கொடுத்துருக்காங்க. எப்போதும் சரண் வாங்கிட்டு வருவான். இன்றைக்கி வந்து கதிர் வாங்கிட்டு வந்துட்டான். போன வருஷமும் இந்த வருஷமும் கதிர். என்னக்கா இருக்காங்க? இந்தா காமிக்கிறேங்க. பால் குடம்லாம் வரிசையாக எடுத்து வச்சுட்டாங்க. அங்கே வந்து அக்னி செட்டிக்கு அளவு குத்திட்டு இருக்காங்க அந்த சைடு. ஆனால் வெயில் இன்னும் குறையில. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 3. என் தலைமுக்கு தான் மாமா சைடு கூட்டம்.
எங்கே போகிறப்ப நல்லாப்பா முடிஞ்சு உத்தியாச்சு இருந்தா பண்ண அப்படியே கோவிலை விட்டு இறங்கியாச்சு. நல்ல வேளை நாங்கள் வர டைமில் நல்லா கூலிங் ஆகிடுச்சுன்னா வெயில் நடக்க முடியாது. நாங்கள் ஆற்று விட்டு ஏறும்போது மணி 4. கொடுத்துறியா போனா ரஞ்சிதா வாங்க மட்டும் எல்லாரும் வேண்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா மாலை இங்கே போடுவாங்க. பெரிய மாலை வந்து எங்கள் முருகா மாமா பெரிய மாமா சொன்னது. அவ்வளோ தூரத்துக்கு போகுது. அளவு முன்னாடி அக்னி சட்டி, அப்புறம் வந்து பால் குடம்.
அத்தையை முன்னாடி தள்ளிட்டு வா. அம்மா ஏகப்பட்ட தடவை தூக்கியாச்சுமா, முடியல, கையை வலிக்குது. முன்னாடி வாடா. பால் குடத்தை உள்ள விட்டா இடிச்சுக்குவாங்கன்றதுக்காக பால் குடம் ஃபஸ்ட்டு அக்னி செடியை விட்டுட்டு தான் பால் குடம் எடுப்பாங்க. வீட்டுக்கு வீடு தண்ணி இது மாதிரி ஊற்றுவாங்க, ஏன்னா அக்னியில் வரனால. ரசினிகிட்ட வரவு இருக்கா? இல்லை இல்லை வரவு வச்சிருக்கேல. ராவு காலம்ன்றதால 6 மணிக்கு மேலே தான் வந்து பூ விதிக்க விடுவாங்க. அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக தாமதமாக கொண்டுட்டு போவாங்க. அது வரை இடையில வந்துட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுவாங்க எல்லா அக்னிக்கும்.